ஸ்ரீ ராமகிருஷ்ணர் நரேந்திரரை ஒரு கருவியாக கொண்டு எதிர்காலத்தில் ஒரு புதிய ஆன்மீக யுகத்தை, அதாவது சத்திய யுகத்தை நிறுவுவதற்கு திட்டமிட்டிருந்தார். அதற்காக அவர் நரேந்திரருக்கு அளித்த பயிற்சிகள் மிகவும் தனித்துவமானவை. நரேந்திரரின் ஒவ்வொரு செயலையும் சிந்தனையையும் அவர் கூர்ந்து கவனித்து நெறிப்படுத்தினார். மற்ற சீடர்களுக்கு எளிய ஆன்மீக பயிற்சிகளை கொடுத்த குருதேவர் நரேந்திரருக்கு மட்டும் மிக கடுமையான சோதனைகளையும் தத்துவ விவாதங்களையும் வழங்கினார். நரேந்திரரின் பகுத்தறிவை அவர் ஒருபோதும் முடக்கவில்லை. மாறாக எதையும் ஆராய்ந்து உண்மையை உணரும்படி அவரை ஊக்குவித்தார். நான் சொல்கிறேன் என்பதற்காக எதையும் ஏற்காதே, நீயாகவே உண்மையை சோதனை செய்து பார் என்று நரேந்திரரிடம் அடிக்கடி கூறுவார். தன்னை சுற்றியுள்ள உலகம் மாயை என்பதை விட அது இறைவனின் வடிவம் என்பதை நரேந்திரர் உணர வேண்டும் என்பதில் குருதேவர் உறுதியாக இருந்தார். இதற்காக அத்வைத வேதாந்தத்தின் நுணுக்கங்களை அவருக்கு புகட்டினார். நரேந்திரர் தொடக்கத்தில் உருவமற்ற இறைவனை ஏற்பதில் தயக்கம் காட்டியபோது ஸ்ரீ ராமகிருஷ்ணர் தனது தெய்வீக ஆற்றலால் நரேந்திரருக்கு பல அனுபவங்களை வழங்கினார். குறிப்பாக நரேந்திரரின் அகங்காரத்தை முழுமையாக அகற்றி அவரை தூய ஆன்மாவாக மாற்றும் பணியில் குருதேவர் ஈடுபட்டார். நரேந்திரர் மற்றவர்களிடம் காட்டும் இரக்கத்தை விட அவர்களை இறைவனின் அம்சமாகப் பார்த்து சேவை செய்ய வேண்டும் என்ற உயர்வான கருத்தை அவர் விதைத்தார். நரேந்திரரின் சொல்லிலும் செயலிலும் சத்தியம் மட்டுமே இருக்க வேண்டும் என்பதில் அவர் கண்டிப்பு காட்டினார். இவ்வாறு ஒரு மாபெரும் தலைவனுக்கு தேவையான துணிச்சல், பொறுமை மற்றும் ஆன்மீக ஆற்றலை நரேந்திரரிடம் வளர்த்தெடுத்தார். பிற்காலத்தில் உலகம் முழுவதும் வேதாந்த கருத்துக்களை பரப்பி ஒரு புதிய விழிப்புணர்வை ஏற்படுத்த நரேந்திரரை ஒரு கூர்மையான ஆயுதமாக ஸ்ரீ ராமகிருஷ்ணர் இவ்வாறே தயார்படுத்தினார். இந்த தீவிரமான பயிற்சிகளே நரேந்திரரை சுவாமி விவேகானந்தராக மாற்ற அடித்தளமிட்டன.